ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். நேத்து எபிசோட்ல சீரியஸா என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு பார்க்கலாம். பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேமுக்கு வெளியில இருந்து யாராவது வந்து சூனியம்லாம் வைக்க வேணாம். அவங்க கேமுக்கு அவங்களே சூனியம் வச்சுட்டு அது மேல ஏறி சப்பளங்கால் போட்டு உட்காந்துப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் நேற்று பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் செஞ்சாங்க. அது இல்லாம இந்த பாடி ஷேமிங் விஷயம் ஒன்று போச்சு இல்லையா? ஸோ அதுல வந்து எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. அது பத்தியும் நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் அமித பிரஜன் வார்ன் பண்ணதை பத்தியும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பத்தி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து எபிசோட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு எல்லா கண்டஸ்டன்ஸையும் சூஸ் பண்ண சொன்னப்போ எல்லாருமே வந்து ஓட் போட்டது பாத்தீங்கன்னா பார்வதிக்கு. இந்த விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஷாக்கா இருந்ததோ இல்ல உள்ள இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ஷாக்கா இருந்ததோ தெரியல. பட் பார்வதிக்கே வந்து அது பயங்கர பெரிய ஷாக்கா இருந்தது. ஏன்னா நம்மள போய் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆயிட்டாங்க தான் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதை அவங்களோட முகத்துல பார்க்கவும் முடிஞ்சிச்சு. பேசிக்கலி இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. அதாவது அந்த வீக் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்த ஒரு பர்சனை தான் வந்துட்டு பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலையும் பங்கேற்ற ஒருவரை தான். ஆனால் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம்னு பார்க்காம அந்த டாஸ்க்ல யார் நல்லா பண்ணா அப்படின்ற மாதிரி எடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே ஃபைன், பார்வதி வந்தாங்க. பார்வதி வந்து கேப்டன்சிக்கு அவங்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக போட்டியிட போகிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஸோ பார்வதி இதனால ரொம்ப சந்தோஷமாயி என்னுடைய இன்னொரு முகத்தை, அதாவது நல்ல சைடை நான் காட்டின பிறகு நீங்கெல்லாம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, என்னோட ரூத்லெஸ் சைடை பார்த்துட்டு அதையும் பொறுத்துக்கிட்டு இதையும் வந்துட்டு நீங்க சந்தோஷப்பட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ என்னோட இன்னொரு கேமை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கூட வந்துட்டு பயங்கரமா திருந்திட்டாங்க, இனிமேல் பார்வதி வந்து வேற லெவல்ல பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்பொழுது அதெல்லாம் கிடையாது, நான் இன்னும் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து வந்து நின்று நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ யாரையோ பாராட்ட போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிற டைம்ல பிரஜனை பத்தி தான் சொல்லணும். நான் வந்து பிரஜனை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னேன். பட் பிரஜனை நான் என்ன பண்ணாங்கன்னா, நான் போய் அவங்க மேல கை வைக்கும் பொழுது அவங்க என் கையை அப்படி தட்டி விட்டாங்க. அப்படி தட்டி விடும்போது எனக்கு இங்கெல்லாம் வலிச்சிருச்சு, என்னை வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த பதிவிட்டாங்க. அது சொன்ன உடனே பிரஜனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இதுக்கு நான் பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிக் பாஸ் வந்து கொஞ்சம் இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பதில்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பிக் பாஸ்க்கும் கண்டென்ட் வேணும் இல்லையா? இது பிரஜன் ஒரு பதில் கொடுக்க, திரும்பி பார்வதி அதுக்கு கவுண்டர் பதில் கொடுக்க, ஒரு கண்டென்ட்டா தானே போகும் வரும். அதனால சொன்னேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு டைம் தருவேன், ஆனா அந்த டைம் இப்ப கிடையாது, ஃபர்ஸ்ட் என் வேலையை முடிங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மரை சொல்லி முடிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் பிரஜன் வந்தாரு. பிரஜன் வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து அந்த மாதிரி தோற்றது பிடிக்கல, நான் அது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா பார்வதியுடைய கேம் பிளே பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா? அவங்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க, அவங்க கிட்ட இருந்து விஷயத்த கறப்பாங்க, விஷயத்த வாங்கிட்டு அவங்க கிட்ட என்ன ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் வச்சு திருப்பி அவங்களுக்கே சொல்லி இவங்க மோசமானவங்க அப்படின்னு முத்திர குத்திட்டு போயிடுவாங்க. அண்ட் கமருதன் விஷயத்துல அவங்க பண்ணது வந்து கண்கூடாவே பார்க்க முடிஞ்சது. அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் திவாகர் கிட்ட உட்காந்து அழும்பொழுதும் பேசும்பொழுதும் சரி, அமித் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அது என்னோட கேம் பிளேன்றதை ஒத்துந்திருப்பாங்க. அதாவது நான் வந்துட்டு கோவத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், கமருதனை பத்தி தப்பா கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோவத்துல வந்து நீங்க ஒருத்தரோட கேரக்டர் வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா? அவங்க அதே ஸ்டாண்ட்ல தான் வேற இருந்தாங்க. இந்த உள்ள வந்த கெஸ்ட் எல்லாம் ஒருத்தரா வந்துட்டு இந்த மாதிரி தான் பார்வதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் தான் இது வெளியில பயங்கரமா வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்வதிக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அண்ட் வீக்கெண்ட் வேற வரப்போகுது இல்லையா, இதை பத்தி பேசிடக்கூடாதுன்ற காரணத்தினால இவங்களே உட்காந்து ஃபீல் பண்ற மாதிரி சேட் ஆகி திவாகர் கிட்ட அழுததா இருக்கட்டும், இல்லைன்னா அமித் கிட்ட வந்து அவங்க வந்து அவங்களோட பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் கன்ஃபஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இது எல்லாமே பார்வதி பண்றாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து அது டிராமாவா தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வேற யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் பண்றாங்கன்னா கூட அது தெரியாது. பட் பார்வதி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் டிராமாவா இருக்குமோ அப்படின்னு தோணுது. மேபி ஒருவேளை அவங்க நிஜமாவே மனம் வருந்தி பண்ணியிருக்கலாம். பட் இங்க வந்து என்ன பண்ணாங்க, பிரஜனை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இது எப்ப நடந்ததுன்னா 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதை கொண்டாந்து இப்ப சபையில பேசுறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதே டைம்ல பிரஜன் கிட்ட அங்கேயே சண்டை போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு 3 நாள் வச்சு 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 யோசிச்சு அதை எப்படி கண்டென்ட் ஆகலாம்னு பார்த்துட்டு இப்படி எல்லாரும் கூடி இருக்கிற சபையில நீங்க ஒருத்தர் மேல வந்து பழி போடுறீங்க. அந்த பழி எப்படி இருக்குன்னா, பெண்கள் மேல பிரஜன் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பெண்களை வந்து நீங்க இப்படி நடத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிவுரையை நீங்க பிரஜனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ பிரஜன் அப்ப சும்மா இருப்பாரா? பிரஜன் வந்து என்ன சொன்னாரு, என் மேல இப்படி போடாதீங்க, பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் அந்த இன்ட்யூஷன் இருக்கும், நீங்க வந்து இப்படி கை போடும்போது எனக்கு அது பிடிக்கல, நீங்கன்னு இல்ல அக்கா தங்கச்சி என்ன சொல்லி என்ன முறை சொல்லி என் மேல கை போட்டாலும் அது எனக்கு பிடிக்கல, அதனால நீங்க அதை பண்ணாதீங்கன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதை டச் வந்து நான் பேட் டச் அப்படின்லாம் சொல்லலை. பட் நீங்க வந்துட்டு என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், இதை வச்சு ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டிட்டு நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், என்னை வச்சு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல, எனக்கு வந்து மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, என் மனைவியை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது
பிரஜன் சொன்ன விஷயம் ஓகே. ஏன்னா கமருதீனா ஆல்ரெடி வந்துட்டு ஜாலியா இருக்கிற மாரி இருந்துட்டு, அவங்க மேல பழி போட்டவங்க தான் பார்வதி. ஸோ யாரா இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நம்ம கிட்டயும் அந்த மாரி எதனா ஒண்ணு பண்ணி பழி போட்டுருவாங்களோ! அப்டின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அண்ட் ஏற்கனவே வேற பார்வதி அவங்க மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாங்க. உங்க புருஷன வந்து நான் சைட் அடிக்கிறேன் அப்டின்ற மாதிரி. அப்பவே வந்து சாண்ட்ராவும் வந்து உன்ன செருப்பால அடிப்பேன்ற மாரி திட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நான் அண்ணனா தான் பார்க்குறேன் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ விளையாட்டா தான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து அந்த விஷயம் விளையாட்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வைஃப் கிட்டயே போயிட்டு உங்க புருஷன சைட் அடிக்கிறேன்னு சொல்லணும்னா, அது விளையாட்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் அது சொன்னது பார்வதி அப்படிங்கிறதுனால தான் இங்க பிரச்சனையே. இந்த விஷயத்த வச்சே அவங்க வந்து கன்டென்ட் பண்ண பார்க்குறாங்களோன்னு பிரஜனுக்கு ஆயிருச்சு. அதனால தான் பிரஜன் அந்த மாரி நடந்துட்டார். பட் ஸ்டில் பிரஜன் வந்து ரொம்ப ஹீரோயிக்கா அப்படியே முட்டி போட்டு மன்றாடி கேட்கிறேன். என்ன வந்து இதுலலாம் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராமாவா இருந்த மாரி இருந்தது. மத்தபடி அவர் சொன்ன கருத்துக்கள்ல நான் ஒத்து போனேன். ஆனா அந்த விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா டிராமாவா இருந்தது. அது வந்து பார்வதியோட கேரக்டர வந்து ரொம்ப புட் டவுன் பண்ற மாரியா தோணுச்சு. அத மட்டும் வந்து பிரஜன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்வதி செஞ்சது தான் எனக்கு பெரிய தப்பா தோணுச்சு. இந்த விஷயத்த பிரஜனோட தனியா நின்னு பேசி முடிச்சிருக்கணும். இத ஒரு சபைக்கு கொண்டு வந்து பார்வதியே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைய உருவாக்கிக்கிட்டாங்களோ! அப்டின்ற மாரி தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்வதி ஏதோ செய்ய வந்து பார்வதி வந்து பிரஜனோட கேரக்டர மோசமா காட்டணும்னு சொல்லிட்டு வந்து, பார்வதியோட கேரக்டர வந்து பிரஜன் டேமேஜ் பண்ணிட்டாரு அப்டின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கேஸ்லைட் பண்ற மாதிரி வியானா உட்கார்ந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதியே வந்து ஒரு விஷயம் பேசினா வந்து அந்த பேன பெருமாள் ஆக்குற விஷயம் தான் அவங்க. ஆனாலுமே வந்து வியானா வந்து பார்வதி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிக் பாஸ்ல இருக்க எல்லா பெண்கள் கிட்டயும் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லா பெண்களையும் அவர் சொல்றாரு. எல்லா பெண்களும் இந்த மாரி என்ன வச்சு கன்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப தவறு. இதுல வந்து உங்கள தப்பா காட்டுறாரு. மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசும்பொழுது, அதுல வந்து அவர் தப்பா பேசுறாரு. நீங்க அது பார்த்தா பார்வதி வந்து ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைங்க கிட்டயும் போய் பேசி பேசி கன்டென்ட் பண்றாங்க. அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அதனால இத பத்தி நீங்க கேட்கணும்னு நினைச்சா கேளுங்க அப்படின்ற மாரி வியானா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கருத்த சொல்றேன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல சுபிக்ஷாவும் வந்துட்டு சாண்ட்ரா பாத்தீங்களா கரெக்ட்டான இடத்துல வந்து ஹஸ்பண்ட நீ சைட் அடிச்சன்ற மாரி எடுத்து அந்த பாயிண்ட்ட போட்டாங்க. அது ஏன் அந்த இடத்துல போட்டுருக்கணும் அப்படின்ற மாரி சுபிக்ஷா கேட்டுட்டு இங்க மட்டும் பேசினது இல்லாம திரும்பியும் போய் பிரஜன் கிட்டயே கேட்கறாப்ல. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஒண்ணா இருக்கும்பொழுது கேட்கறாங்க. நீங்க ஏன் வந்துட்டு அப்படி சொன்னீங்க? அந்த இடத்துல வந்து எதுக்காக சொன்னீங்க? அப்படின்னு சொல்லும்பொழுது சாண்ட்ரா சொல்றாங்க, இல்ல நான் அங்கேயே சொன்னேன். அங்கேயே என்கிட்ட சொன்னபொழுதே வந்துட்டு நான் செருப்பால அடிப்பேன்னு சொல்லி அவகிட்ட சொன்னேன். என் புருஷன சைட் அடிக்காத செருப்பால அடிப்பேன்னு நான் சொன்னேன். அது அப்படியே அவ பேசிட்டு இப்ப வந்து அடிச்சாருன்னு சொல்லி சொல்றதுமே வந்து தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லும்பொழுது, கமருதனும் வந்து பிரஜன் கிட்ட கேட்கிறாரு. நீங்க வந்து அப்படி ஹார்ஷா பண்ணதுக்கு தப்பு தானே ப்ரோ. அது வந்து வலிக்கும் இல்லையா? அப்படின்ற மாரி கமருதன் பேசுறாரு. அப்போ பிரஜன் சொல்றாரு, சரிப்பா. அப்போ இந்த விஷயத்த ஏன் வந்து அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்து பேசுறாங்க? வேணும்ட்டே ஏன் சபைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பேசணும்? என்ன வந்து என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. என்ன வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாப்ல பார்வதி. ஸோ அது எனக்கு தெரியுது. ஸோ அது என்கிட்ட ஆகாதுன்றத தான் வந்துட்டு நான் பார்வதிக்கு கிளியரா சொன்னேன். அப்படின்ற மாரி பிரஜன் சொன்னாரு. ஸோ பிரஜன் சொன்ன கருத்துக்களோட நான் ஒத்து போறேன். பட் அவருடைய அந்த ஹீரோயிக் செயல் வந்து எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்னு பிரஜன் விஷயத்துல நம்ம வருவோமே. பிரஜன் வந்து அமித்த வார்ன் பண்ணது, அது எனக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சுச்சு. அமித் கிட்ட வந்துட்டு என் மனைவிய வந்து நீங்க ஸ்கின் பொழுது லாக் பண்ணிட்டு நின்னீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து சாண்ட்ரா உள்ள வச்சு லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது விக்ரம். அப்படி சொன்ன உடனே தான் அமித் போய் அத பிடிச்சிட்டு நின்னாரு. அண்ட் ரொம்ப நேரம் கூட பிடிச்சிட்டு நிக்கல. சாண்ட்ரா வந்த உடனே அந்த கதவ ஓப்பன் பண்ண விட்டுட்டாரு. சாண்ட்ரா தான் வெளியில போகும்போது அமித்த பார்த்து போடா டேய்ன்ட்டு போனாங்க. பிரஜன் என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு பெண்ணையும் வந்து அந்த மாரி லாக் பண்ணக்கூடாது. அது தவறான செயல். உங்களுக்கும் வெளியில மனைவி, குழந்தைலாம் இருக்காங்கல்ல. உங்களுக்கு நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனால நானும் என் மனைவிக்கு ஏதாவது நடந்தா நான் அங்க வருவேன். நான் வார்ன் பண்ணல. ஆனா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்ற மாரி அவரு ஹார்ஷா வார்ன் பண்ண மாரி தான் இருந்தது. இப்ப கூட பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்க பொண்டாட்டிய ஜெயில்ல வச்சு அடைச்சிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க பிரஜன்? பிக் பாஸோட சண்டை போட போறீங்களா? அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து லாக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுவாரு? சரி ஓகே. பண்ண பார்ட் வந்து அமித்த வந்து அந்த அளவுக்கு ஹார்ஷா பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா அமித் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து ரெஸ்பெக்டோட நடத்துறது தான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. அப்படி கேட்கணும்னு இருந்தா உங்க மனைவியும் வந்து அமித்த போடா அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயத்தையும் சேர்த்து பேசணும். அவர் அவ்வளவு பெரியவர். அவருக்கும் வெளியில மனைவி, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களோட புருஷனை நீங்க வாடா போடான்னு பேசுறது கரெக்டா அப்படின்னு சாண்ட்ராவையும் பார்த்து கேட்கணும். இதை கேட்கிற பிரஜன் அதையும் சாண்ட்ரா கிட்ட கேட்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்து இந்த பாடி ஷேமிங்க்கு வருவோம். பாடி ஷேமிங்ல பார்த்தீங்கன்னா, விக்ரம் நடந்து வரும்பொழுது பாடி நகர்ந்து வருது அப்படின்ற மாரி திவ்யா சொன்னாங்களாம். ஸோ இது வந்து பாடி ஷேமிங்ல எப்படி வரும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்க திவ்யாக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங்னா என்ன? நம்மளுடைய உடல பத்தியோ, இல்ல நம்மளோட கலர பத்தியோ விமர்சிக்கிறது, தப்பா விமர்சிக்கிறது தான் வந்து பாடி ஷேமிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாடி நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லும்பொழுது, அது பாடி ஷேமிங்ல வராதுன்றது தான்
திவ்யாவுடைய கருத்து. ஆனா இங்க நீங்க என்ன சொல்றீங்க, பாடின்னு மீன் பண்றது வந்து பிணம், டெட் பாடி. சோ டெட் பாடி நகர்ந்து வருதே அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அது வந்து அவருக்கு டக்குன்னு ஹர்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து சாண்ட்ரா பண்ண விஷயத்துல விக்ரம்க்கு சில கோபங்கள் இருக்கு. அண்ட் சாண்ட்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான திவ்யா வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்பொழுது வேணும்ட்டே நம்மள எதனா தாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வாய்ப்பு இருக்கு விக்ரம். பட் விக்ரம் வந்து எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன் தான். யாரு கமெண்ட் பண்ணாலுமே வந்து ஜாலியா காமெடியா எடுத்துட்டு போற ஒரு பர்சன். இந்த இடத்துல தேவையில்லாம திவ்யா கூட கோவப்பட்டது வந்து மேபி அவர் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரெஸ் வந்து ரீசனா இருக்கலாம். இந்த டாஸ்க் மூலமா அவர் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரெஸ் வந்து ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது ஒரு மிஸ் கம்யூனிகேஷன்ல நடந்தது. அண்ட் திவ்யாவும் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி அப்படின்னு திவ்யாவும் அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம சாண்ட்ராவை பத்தி சொல்லி ஆகணும். வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எல்லாருமே சாண்ட்ராவை சூஸ் பண்ணதுக்கு அந்த மெயினான காரணம் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமா தான். இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் வந்து சீக்ரெட் டாஸ்க்னு ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ இதை தான் எல்லாருமே காரணமா சொல்லி சாண்ட்ராவை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. பட் சாண்ட்ரா வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு புலம்பல, பிக் பாஸ் கிட்ட போய் கேமரால பிக் பாஸ் நீங்க சொன்னதுனால தான் நான் பண்ணேன், என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறீங்களே இது நியாயமா அப்படிலாம் எங்கேயுமே வந்து பேசல. அவங்க வந்து ஒண்ணுமே அழட்டிக்கல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, எல்லாரும் ஜெயிலுக்கு போக சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவா இருந்தது. அவங்க வந்துட்டு எங்கேயுமே கிரிப் பண்ணல. உங்களால தானே பிக் பாஸ் நான் இது செஞ்சேன், இப்படி பண்றீங்களே, என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு எங்கேயுமே கிரிப் பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. எனக்கு பிரஜன் சாண்ட்ரா அப்படி பார்க்கும்பொழுது சாண்ட்ராவோட கேம் பிளே வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ சாண்ட்ரா உடைய அவங்களுடைய அப்சர்வேஷன் டுவர்ட்ஸ் அதர் கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பார்வதியை பத்தி அவங்க புட்டு வைக்கிறாங்க. பார்வதியோடைய கேம் பிளே என்ன, கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புட்டு வைக்கிறாங்க. பார்வதி வந்து ஒருத்தர் கூட ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்க கிட்டயே நல்லா பழகி அவங்களோட நெகட்டிவிட்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களோட நெகட்டிவிட்டியை வச்சே வந்துட்டு அவங்களே திரும்பவும் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. ஸோ நல்லா இருக்கிற மாதிரி பழகி அவங்க கிட்ட இருந்து விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த விஷயங்களை வச்சு திரும்பி அட்டாக் பண்றது தான் பார்வதியுடைய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பார்வதியுடைய கேம் பிளேவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு சாண்ட்ராவுடைய கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அப்சர்வ் பண்றாங்க மற்ற கண்டஸ்டன்ஸை அப்படின்னு பார்க்கும் பொழுது சாண்ட்ரா வந்து இன்னும் கொஞ்ச நாள் பிரஜனை விட அதிகமான நாட்கள் வந்து இந்த வீட்டுல தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு எவிக்ஷன் வந்து பிரவீன் போயிட்டாருன்னு சொல்றாங்க, அப்புறம் துஷார் போயிட்டாருன்னு சொல்றாங்க. துஷார் கண்டிப்பா போயிட்டாரு, அது கண்டிப்பா எவிக்ட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. பட் பிரவீன், ரம்யா இவங்களும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிரவீன் போனாரா, ரம்யா போனாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியல. ஸோ எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் பிரவீன் போயிருந்தா பிரவீன் இப்பதான் கொஞ்சமா வந்து கேம்குள்ள வந்து கேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த இடத்துல வந்துட்டு எவிக்ட் ஆகி போறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு மேல ரம்யா போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ரம்யா ஒண்ணுமே கேம்ல இல்லை. அதோட பார்க்கும்பொழுது ரம்யாவோட கம்பேர் பண்ணும்போது பிரவீன் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் பிரவீன் வெளியில போயிட்டாருன்ற ஒரு நியூஸ் வருது. அப்படி போயிருந்தா நான் வந்து அதை அன்ஃபேர் எவிக்ஷனா பாக்குறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? துஷார், பிரவீன், ரம்யா, ஜோ இவங்கள வந்து யார் யார் வெளியில போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.